நிரந்தர டிஜிபியை நியமிப்பதில் திமுக அரசிற்கு தடுமாற்றம் ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுக அரசின் அலட்சியத்தால் விவசாயிகளுக்கு துயரம் ஏற்பட்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பே அடுத்த டிஜிபி குறித்து முடிவு செய்யாதது ஏன் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யப்படாததற்கு என்ன காரணம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தற்போது திமுக அரசிற்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் அதிமுக ஆட்சி காலத்தில் டிஜிபி நியமனம் முறையாக நடைபெற்றது என்றும் எடப்பாடி பழனிசாமியின் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பட்டியலில் உள்ள மூவரும் கைப்பாவையாக செயல்பட மாட்டார்கள் என்பதால் தான் திமுக அரசு தடுமாறுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தற்போது விமர்சனம் செய்திருக்கிறார். இது குறித்தான ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக அரசின் அலட்சியத்தால் விவசாயிகளுக்கு துயரம் ஏற்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அறுவடைக்கு பின்பு நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்திருந்தால் பிரச்சினை ஏற்பட்டிருக்காது என்றும் நெல் கொள்முதல் தாமதம் மற்றும் கொள்முதல் செய்து நெல்லை அனுப்புவதிலும் தாமதம் என எடப்பாடி பழனிசாமி தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்த ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். நிரந்தர டிஜிபியை நியமிப்பதில் திமுக அரசிற்கு தடுமாற்றம் ஏன் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கேள்வி எழுப்பியிருக்கிறார். டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பே அடுத்த டிஜிபி குறித்து முடிவு செய்யாதது ஏன் என்றும் அவர் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யப்படாததற்கு என்ன காரணம் என்றும் தற்போது எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் அதிமுக ஆட்சி காலத்தில் டிஜிபி நியமனம் முறையாக நடைபெற்றது என்றும் பட்டியலில் உள்ள மூவரும் கைப்பாவையாக செயல்பட மாட்டார்கள் என்பதால்தான் திமுக அரசு தற்போது தடுமாறுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். திமுக அரசின் அலட்சியத்தால் விவசாயிகளுக்கு துயரம் ஏற்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அறுவடைக்கு பின்பு நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்திருந்தால் இதுபோன்ற ஒரு பிரச்சினை ஏற்பட்டிருக்காது என்றும் தெரிவித்திருக்கிறார். நெல் கொள்முதல் தாமதம் மற்றும் கொள்முதல் செய்து நெல்லை அனுப்புவதிலும் தாமதம் என எடப்பாடி பழனிசாமி தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்யாத காரணத்தால் மழைகள் நனைந்து முளைத்துவிட்டன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக அரசின் அலட்சியத்தால் விவசாயிகளுக்கு துயரம் ஏற்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறார். அறுவடைக்கு பின்பு நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்திருந்தால் இதுபோன்ற ஒரு பிரச்சினை ஏற்பட்டிருக்காது என்றும் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கொண்டாந்து விற்பனை செஞ்சால் தான் செஸ் 1% வசூல் பண்ணுவோம். இப்போ என்ன இருக்குதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் வெளியில் இன்னைக்கு சேலத்தில் இருக்குது, மார்க்கெட் கமிட்டிங்க இருக்குது, ஆத்தூரில் இருக்குது. இன்றைக்கி இந்த ஒரு ஏரியா பிரிச்சுருக்காங்க சேலத்தில். அதில் அந்த ஏரியாவுக்கு சம்மந்தப்பட்ட ஏரியாவில் போய் வியாபாரிகள் அங்கே போய் அந்த பொருளை வாங்கினாலும் விவசாயிகள் உற்பத்தி பொருள் வாங்கினாலும் 1% செஸ் கட்டுவாங்க. ஆனால் மத்திய அரசு இப்போ கொண்டு வந்த சட்டத்தில் அதை வாங்கக்கூடாது. அங்கே மண்டிக்கு அதாவது அங்கே மார்க்கெட்டிங் கமிட்டி கொண்டு வந்து அங்கே விற்பனை செஞ்சால் தான் 1% செஸ் வாங்கணும். வெளியில் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏரியாக்குள்ளே எங்கே போய் வியாபாரிகள் விவசாயத்தை வாங்கினாலும் அந்த 1% வாங்கக்கூடாது. இதில் எந்த விவசாயி பேச இல்லை. இதில் நீங்கள் ஆதரவு தெரிவித்ததுனால வேளாண் சட்டத்துக்கு விவசாயிகள் பிரச்சனையை மத்திய அரசு கேட்க சொல்லி நீங்கள் சொல்லுவீங்களா? நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ விவசாயி, நான் தமிழ்நாட்டு விவசாயி, நான் எங்கே ஆட்சி செய்கிறாங்க தமிழ்நாடு, இங்கே பாதிக்கிறதா நான் பார்க்கணும். இங்கே தான் ஓட்டு போட்டு எனக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த மாநிலத்தில் விவசாயிகள் பாதிக்கிறது. இன்றைக்கி கரும்பு இருக்குது. எப்படி இன்றைக்கி கரும்பு போட்டு தானே எடுக்கிறீங்க? ஒப்பந்தம் போட்டு தானே எடுக்கிறாங்க. இன்றைக்கி விவசாயிகள் வந்து அந்த கரண் நடும்போதே நடவு செஞ்சுடுவாங்க. இத்தனை மாதம் கழித்து அந்த கரும்பை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒப்பந்தம் அது மாதிரி தாங்க. ஆக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எதை கொண்டு வந்தாலும் சரியாக இருக்கும், எதை கொண்டு வந்தாலும் விவசாயிக்கு நன்மை இருக்கும், அதை பார்க்க வேணும். இந்த முதலமைச்சர் ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சால் தானே தெரியும். ஏன்னா தலைவாசலில் நமக்கு நாம திட்டம் கொண்டு வந்தாங்க. கரும்பு தோட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்க, நீங்கள் வெளியிட மாட்டீங்க, இதை கட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரீட் ரோடு போட்டு அந்த ரோட்டில் போய் பார்த்த முதலமைச்சர் தானே அந்த முதலமைச்சர். சொல்ல பார்க்கல. விவசாயத்தை பற்றி அக்கி வேறு ஆணி வேறு எனக்கு தெரியுங்க. நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் விவசாய பணியில் ஈடுபட்டுக்கிறேன். சொல்லுங்களா, எல்லாமே அணுநீதியாகவே எனக்கு தெரியும். அதனால் விவசாயிகளை எப்பொழுதுமே அதிமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டதே கிடையாது. புரிஞ்சுக்கிங்க. அது அம்மா காலத்திலும் சரி,
அதிமுக ஆட்சியிருக்காரு. இதுக்கு பின்னாடி நாங்கள் நல்லா பாருங்கள் எந்தெந்த இடத்துல பாய்ச்சி சொல்லு நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம். இப்போ கூட 22% ஏற்பண்ணீங்க. நீங்கள் கேட்டு வாங்கணுங்க. எதிர்கட்சி தான் போய் போராடிக்கிட்டு இருக்குது. இப்போ கூட அதை கூட நிராகரிக்கப்பட்ட காரணத்தை கூட இன்னது வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. என்ன காரணத்துக்கு நிராகரிக்கப்பட்டதுன்னு வெளியில் வரணும்ல. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த அரசாங்கம் தான். உரிய முறையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நிலை உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தா இந்த பிரச்சனையை வந்திருக்காரு. சார் அதான் அன்னைக்கு அங்கேயே சொல்லிட்டு தான் வந்தேன். நாங்கள் எப்பொழுதுமே அது யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிமுக கொண்டு ஒரு நல்லா புரிஞ்சுங்க. இவங்க மாதிரி ஜால்ரா போட கட்சி அதிமுக கட்சியில் அதிமுக அரசாங்கம் இல்லை. இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்ததுங்க. நான் அடிக்கடி தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறேன், பத்திரிகையாட்ட சொல்லியிருக்கிறேன். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமம் செய்யப்பட்டது. அப்போ நாங்கள் பாரதிய ஜனதாவோட அதிமுக கூட்டணி இருந்தது. 22 நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுங்க. நீண்டகால பிரச்சனை அது அந்த உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நமக்கு ஒரு தீர்வு காணுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை முறைப்படுத்த காலதாமம் செய்த காரணத்தில் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கணுங்க. ஒரு நாள் உங்களால் நாடாளுமன்றத்தை முடக்க முடிஞ்சுதா? நீட் பிரச்சனை பேசுனீங்க, போய் நாடாளுமன்றத்தில் பேச முடிஞ்சுதா? பேசுனா நீங்கள் செய்த ஊழல்லாம் வெளியில் வந்துடும். பயம், அச்சம். நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்களா? எப்பொழுது பார்த்தாலும் நாடாளுமன்றத்தில் 100% வெற்றி பெற்று வேண்டும் மாறுதிட்டுனா பத்தாது. ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்யணும். 39 நாடாளுமன்றம் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த 39 நாடாளுமன்ற மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, அந்த விவசாயிகள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு மத்திய அரசு போராடி வாதாடி பெறுவதற்கு தான் நீங்கள் உங்களை எலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதை மறந்து இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அதுக்குள்ளே கவலைப்படல. ஏன்னா மக்களுக்காக இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அதிமுக அரசு செயல்படுது என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன். அரசியல் இன்னைக்கு கூட ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஒன்றிணையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து தினகரனும் அண்ணாமலையும் பேசி வருவது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்றாரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அரைச்சபாவையே அரைக்கிறீங்க. இதெல்லாம் காலம் கடந்து முடிந்து விட்டது. சார், எஸ்ஐஆர்ல வெளி மாநில வாக்காளர்களை இதுல பதிவு பண்ணி ஒரு முறைகேடு நடத்த போறதா குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி 869 பேர் தான் வெளிமாநில வாக்காளர்கள் பதிவு செய்திருக்காங்க. குறிப்பா 50% முடிஞ்சிருச்சுன்னு இப்போ ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த இங்க யாரு இந்த தமிழகத்தை ஆளுகின்ற கட்சி யார் ஆட்சி செய்யறாங்க? குற்றச்சாட்டு யார் குற்றச்சாட்டு சொல்றாங்க? என்னங்க வேடிக்கையா இருக்குது. நாங்க சொல்ல பரவாயில்ல. எஸ்ஐஆர் பணி நடக்கக்கூடாது. எஸ்ஐஆர் பணி நடைபெற்றால் இறந்தவர் வாக்குகள் வாக்காளர் பட்டியலிருந்து எடுக்கப்பட்டு விடுவார்கள். வீடு மாறி வேறு இடத்துக்கு போனவங்க, குடிபெயர்ந்தவங்க அதை நீக்கிடுவாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா 20,000 to 40,000 வாக்குகள் நீக்கப்பட வேண்டிய வாக்காளர் பட்டியல் நீக்கப்பட வேண்டிய சூழல் இருக்குது. இதையெல்லாம் இருந்தால் தான் இந்த வாக்காளர்களை பயன்படுத்தி இறந்தவர்களெல்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை இருக்கோ. அது திமுக கை வந்த கலை. அதனால தான் துடிக்கிறாங்க. எஸ்ஐஆர் வரக்கூடாது, எஸ்ஐஆர் வரக்கூடாதுங்கிறாங்க. எஸ்ஐஆரில் என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் தான் ஆளுங்கட்சி, நீங்கள் போட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இப்போ ஆட்சி பண்ணிட்டுருக்காங்க. அவர்கள் தான் இந்த பொறுப்பெடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இங்கே இருக்கின்ற அரசு அலுவலர்கள் தான் இன்றைக்கு பிஎல்ஓவாக நியமிக்கப்பட்டிருக்குது. இத்தனையும் சொல்லிட்டு திமுககாரன் தான் வீடு கூட நின்றுக்கிட்டு கவனிச்சிட்டு இருக்கிறா. நாங்கள் தாங்க அதை சொல்ல வேணும். இந்த திமுக அரசாங்கம் வேணுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு இந்த அதிகாரிகளை பயன்படுத்தி பிஎல்ஓவை பயன்படுத்தி கட்டாக அந்த படிவத்தை கொடுத்துட்டுருக்குறாங்க. நாங்கள் டெல்லியில் புகார் செஞ்சு நாளை மேலே வர இருக்கிறான்னு நினைக்கிறேன், கருதுகிறேன். அவள் இதெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட் வீடில் இவர்களே அந்த பிஎல்ஓட்டை வாங்கி இவர்களே கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. இப்படி முறைகேடு நடந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் களைய வேண்டும். நேர்மையான முறையில் உண்மையான வாக்காளர் பட்டியல் இடம்பெற வேண்டும். உண்மையான வாக்காளர் தான் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அமைச்சர் நாசர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஒரு நிகழ்ச்சியில பேசும்பொழுது அதிமுகவினர் துரோகத்தின் உச்சகட்டம் அப்படின்னு ஒரு பதிவு சொல்லியிருக்காரு. பாவம், என்ன பண்ணுறது? கல்லெடுத்து அடிக்கிற மந்திரியெல்லாம் மந்திரியாக வச்சுட்டு அப்படித்தான் பேசுகிறோம். கல் எடுத்துக்கிற மந்திரிலாம் மக்கள் மீது கல் எடுத்து எரிகிற மந்திரி எப்படிப்பட்ட மந்திரி? அவர் பேச்செல்லாம் ஏங்க கேட்பானே? அப்படிப்பட்ட மந்திரி தான் தமிழ்நாட்டில் மந்திரியாக இருந்து நாட்டையே குட்டிச்சோறாக்கிட்டு இருக்காங்க.
அனைத்து ஊடகங்களுக்கு பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம்.